783, 784, 785, 786. அப்பாடா, ஒரு பேக்கரியவே உள்ள வச்சாச்சு. இத வச்சு என்னோட உண்ணாவிரதத்தை வெற்றிகரமா ஆரம்பிச்சிட வேண்டியதான். அன்னைக்கிளி கிடைக்கணும் எப்படியாவது நமக்கு, அவ்வளவுதான். காதலியை திருமணம் செய்ய அனுமதி கோரி சாவும் வரை உண்ணாவிரதம். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. கொக்கோ கொக்கோ எக்கா மாமா, நான் என் உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிட்டேன். இது என்னப்பா மெத்த விரிச்சு உண்ணாவிரதம்? யக்கா, இந்த மெத்ததான்க்கா என் உண்ணாவிரதத்துக்கே ஆதாரம். ஆதாரம். நான் ரொம்ப டயர்டா இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன். இவனை அப்பவே விரட்டி விட்டுருக்கணும். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையாச்சுன்னு ஊட்டி வளர்த்தம் பாரு, என்ன சொல்லணும். ஏப்பா, ஒரு பண்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன் ஒரு பண்பாடு இல்லாம நடந்துக்கிறியே, இது நியாயமா? என்ன பண்ணு பண்ணுன்னு சொல்றியே, பாத்துட்டியா? இல்லையே, நான் ஒண்ணும் பாக்கலையே. அதான் நான் பார்த்தேன். நான் பன் பட்டவனா பன் படவனான்றத இந்த போராட்டத்தோட முடிவுல நீங்களே பாத்துக்கிடுங்க. மச்சான், உண்ணாவிரத்தை கைவிடு மச்சான். மாட்டேன் தம்பி, உண்ணாவிரதத்தை கைவிடுப்பா. மாட்டேன். உண்ணாவிரதத்தை கைவிடுமா? மட்டும் சொல்றேன். நீங்க எல்லாம் போன அப்புறம் தான் கையே விடுவேன். பாத்தியாடி, உன்னால ஒரு பையன் பட்டியல சாக போறான். பசிச்சா தானே வந்து திங்கும். நீங்க வாங்க. அண்ணா நீ போகாத. பாடி சாரே, சாயா வேணும்? நாய் வேணும். வாயம் போடுறா. நைட்டு 10 மணிக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீயுடன் இவிட ஒல்லி பையன் வராங்காட்டி நான் உன்னை கொண்டு அடிக்க போடா. சரி சாரே, வேகம் போ. காதலியை திருமணம் செய்தவை, காதலியை திருமணம் செய்தவை. யாரோ சுரண்ட மாதிரி இருக்குதே. அண்ணோ, நீதான் வந்துட்டியா? அடச்சே, நீயா மறுபடியும் பண்ணுக்கு வந்துட்டியா? எப்படா டைமுக்கு வர்றீங்க? மிலிட்டரியில இருந்தீங்களா? ஒரு போலீஸ் நாய்க்குள்ள மோப்ப சக்தி எல்லாம் வச்சுக்கிட்டு போய் கொலை கொள்ளையெல்லாம் கண்டுபிடிச்சா என்ன? பெங்களூருக்கு போங்களேன். ஏன் பண்ணுக்கு அலையிறீங்க? இன்னும் ஒரு வாரம் நான் ஓட்டணுமே. சரி ரைட்டு, கொஞ்சம் பொறு. போய் குடும்பத்தை கூட்டு வந்துடாத. நீ பாதி நான் பாதி. ரொம்ப கேக்குறியேன்னு இன்னொரு பண்ணும் கொடுத்துருக்கேன். அப்படியே போய் நாயர் கடையில ஒரு டம்ளர் பால் வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கோ. இந்த பக்கமே எட்டி பாத்துறாத, ஓடிப்போ. இப்படியே போன பெட்டை தான் பிச்சு திங்கணும். தம்பி, நாங்கெல்லாம் ஊர்ல பெரிய மனுஷங்களா இருக்கிறோம். நீ உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்குது. உடனே உண்ணாவிரதத்தை நிறுத்து. என்ன இது, மோதிரத்தை கட்டிடுவோம் போல இருக்கு. தம்பி, வீட்டு பிரச்சனை ஏன்பா ரோட்டு கொண்டு வர? இதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி. என் வயிற்றுல அடிக்காதையா. இது அடிச்சா என் வயிற்றுல அடிச்ச மாதிரி. கண்ணாடி வரியா, வாழை பிடிச்சி அடிச்சு விடுவேன். உங்க அக்கா சொல்றத கொஞ்சம் கேள்றா. உண்ணாவிரத்தை கைவிடுறா. அதெல்லாம் முடியாது. இப்ப உண்ணாவிரதம். இன்னும் 2 நாள் கழிச்சு சாலை மறியல். அடிங்க. மரத்தை வெட்டி ரோட்ல போட போறேன் மாமா. டேய், நல்லா கேட்டுக்கடா. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கறது தேசிய கொள்கை. உனக்கு தெரியுமாடா? நல்லா கேட்டுக்கடா. நீங்க மரத்தை வெட்டி ரோட்ல போடுறதுனால எவ்வளவு வாகனங்கள் பாதிக்கு தெரியுமா? காய்கறி அழுகி போயிருது. பால் வண்டி வர முடியாம குழந்தைங்க எல்லாம் செத்து போயிருது. பொண்ணு வெளியூர், மாப்பிள்ள அந்த ஊரு வர முடியாம பொண்ணு தூக்கல மாட்டிக்கிறது. மாப்பிள்ள வேற கல்யாணம் பண்ணிக்கிறான். உங்களுக்கு புரியுதா மாமா? இதுக்கு முன்னாடி வெட்டினவங்க எல்லாம் போய் கேட்டீங்களா? என்ன மட்டும் கேக்குறீங்களா? பெரிய இவரு மாதிரி. ஏண்டி தினமும் சோத்த பண்ணிக்கிற, அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். நீங்க கைய பிடிச்சுங்க, நான் சோத்த வச்சு அமைக்கிறேன். அப்படிங்கிற? சரி வா மாப்பிள்ள. இன்னைக்கோட 7வது நாள் உண்ணாவிரதம். உனக்கு கையால் வலிக்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் அமுக்கி விடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல. அமுக்கு அமுக்கு சோத்த அமுக்கு 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 சீக்கிரம் அமுக்கு 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 அமுக்கு. வேற ஊத்து ஊத்து. ஐயோ செத்துட்டானே. நீ சோத்த வச்சு அமுக்கிறதுனாலதான் அவன் செத்தான். இல்ல, நீங்க கைய பிடிச்சு அமுக்கிறனாலதான் செத்தான். இல்ல, நீ சோத்த வச்சு அமுக்கிட்ட. இல்ல, நீங்க அமுக்கிறதுனாலதான் செத்தான். ஐயோ, என் தம்பி செத்து போயிட்டானே. ஏன் கத்துற? ஊரை கூட்டாத. போலீஸ் தெரிஞ்சது நம்ம நேரத்தரமா உள்ள போனோம். முதல்ல பணத்தை உள்ள வச்சு போட்டுவான். யாராவது வந்து கேட்டா அது அப்புறம் பாத்துக்குருவான். அடேங்கப்பா, என்ன இந்த கிட கிடக்குறான் இவன்? உண்ணாவிரதம் இந்த மாதிரி தெரியலையே. தூக்கு போடுவா. இந்த நாய் என்ன சொல்ல பண்ணது? ஏன் பாருங்க, கண்ணை மூண்டதுக்கு அப்புறம் உனக்கு கண்ணாடி வேறையா? இங்க பாரு, நீ சீக்கிரம் ரூம் போட்டு ஓடு ஓடு. என்ன நேரத்துல பிறந்தானோ? சீக்கிரம் நீ லைட்டானே.
உங்க மச்சனா எங்க? ஏன் கேக்குறீங்க? அவர் என் நண்பன் உண்ணாவிரதம் இருக்காராமே, பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவன் உன்னார்த்த கைவிட்டான். கைவிட்டாரா? ஏன் போயிட்டாங்க. போயிட்டாருன்னா? இவங்க அக்காட்ட 3 உருண்டை சாதம் வாங்கினா அதோட போயிட்டான். ஓ, போகும்போது ஒண்ணும் சொல்லிட்டு போலியா? ஒண்ணுமே சொல்ல முடியாத. அடடா, அவரை பார்க்கணும்னு வந்தேன். பொழுது போயிருச்சு, ராத்திரியில பஸ் கிடையாது. இங்க தங்கி இருந்துட்டு காலையில போயிடுறானே. ஏங்க நீங்க இங்க தங்குறது நியாயமா? ஏன் நான் இங்க தங்கினா என்ன? தங்க 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 தரலாமா? என்ன பொணவாட வருது? அதுக்குள்ள வந்துருச்சா? அதுக்குள்ள வந்துருச்சானா? பக்கத்துல சுடுகாடு, அந்த வடை வந்திருக்கும். வேற அப்படியா? இதுக்குள்ள இருந்து வரல. ஓஹோ. இங்க மெயின் யாரு? மெயின் சுவிட்ச் வரைக்கும் நான் தாங்க. நான் எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து வந்திருக்கேன். ஆ, உள்ள ஃபீஸ் போயிருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கதவை தரங்க. இப்ப எல்லாம் பார்க்க முடியாது, காலையில வாங்க. என்ன காலையிலயா? காலையில வாங்கயா. என்னையா? யோ, அவர் உள்ள ஃபீஸ் போயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கதவை திறக்க சொல்றாரு. கதவை திறந்து பேசிட்டு இருக்கேயா? இல்லங்க, அது வந்து சொன்னா கேளுங்க. அண்ணி அந்த பாடி பாத்தீங்களா? எந்த பாடி? எந்த பாடி? எந்த பாடி? இந்த பாடி? உள் பாடி. இந்த நேரத்துல போய் பாடியை கட்டிட்டு போடி உள்ள. சரியா கதவை? ஐயா, இதுயா. வாங்க போய் பாருங்க. யோ, ஏன் நீ கத்துன? நீங்க ஏன் கத்துறீங்க? இவங்க கத்துனாலும் நான் கத்துனேன். நீ ஏன் கத்துன? நீங்க கத்துறீங்கன்னு நான் கத்துனேன். நீ ஏண்டி கத்துன? நீங்க கத்துனீங்க, அதனால நான் கத்துனேன். ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. காலையில வந்து விசாரிச்சுக்கிறேன். நம்ம நேரம். என்னது 100 ரூபா நோட்டு தனியா கிடக்குது? யாரு கண்ணிலும் படலையா? இல்ல இது செல்ல நோட்டா? ஒரு 100 ரூபா நோட்டு தனியா கிடக்க நம்ம ஜனங்க விட்டு வைக்க மாட்டாங்களே, ஆச்சரியமா இருக்கே. ஓ, என்னது நோட்டு நகருது? கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யாரு தொட்டாலும் கைக்கு சிக்க கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா பணமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும். சேம். ஓ, ராக்கிங்கா? பரவாயில்ல, ராக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணும். பை தி பை, உங்க பேரு ராஜ் பரத். அமெரிக்கால கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ரைட்? ஓ, அதுக்குள்ள என் பேர் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சா? யுவர் குட் நேம்? ஐ அம் பூஜா. பூஜா? நோ 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 பூஜா. உங்களுக்கு இந்த 100 ரூபாய் வேணும்னா எடுத்துக்கோங்க. நோ நோ, என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்தியன் மணி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா மேல உங்களுக்கு அவ்ளோ லவ்வா? எஸ், மை இந்தியா, ஐ லவ் இந்தியா. இப்படித்தான் ஜப்பான் நாட்டுல ஒரு பொண்ணு ட்ரெயின்ல டிராவல் பண்ணா. அவ உட்கார்ந்து இருந்த சீட்டு கிழிஞ்சிருந்தது. ஹேண்ட்பேக்ல இருந்து ஊசி நூலை எடுத்து டிச் பண்ணா. காரணம், அவங்க நாட்டு பொருள் வேஸ்ட் ஆகி கூடாது. அவங்க நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல். நம்ம ஊர்ல சினிமா தியேட்டருக்கு போறானுங்க, சினிமா நல்லா இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கிற சீட்டை கிழிக்கிறானுங்க. பஸ்ல போறானுங்க, கண்டக்டர் மேல கோவம்னா பஸ் சீட்டை கிழிக்கிறானுங்க. நாட்டு பற்றா இது, காட்டு பற்று இது. யூ கண்டினியூ யுவர் ராக்கிங். பை பை. ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் பைத்தியம் மாதிரி தான் இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். லண்டன், பாரிஸ், ஜெர்மன், இத்தாலி, மாஸ்கோ, ஜப்பான், இங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நோ, என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே. இப்படித்தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்பல. ஒரு நாள் உலக மேப்பை காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு. நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. சரி, இமயமலை எங்கடா இருக்குன்னாரு. சார், இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதான்னு. பெஞ்சு மேல ஏறி நின்றாரு. அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன். ஓங்கி ஒரு அப்பு, உனக்கு மண்டையில களிமண் தான் இருக்கு, ஓடுறாரு. அன்னைக்கு ஓட வந்து அமெரிக்காவுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்கேன். நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன். இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன். ஐயா பசிக்குது, கொஞ்சம் பிச்சை போடுங்கய்யா. ஐயா தருவம் போடுங்கய்யா. 1952 பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு. இப்ப நான் அமெரிக்காவில இருந்து வந்து இறங்குறேன், இப்பவும் இதே குரல் தான் கேக்குது. இதுக்கு இடையில 10-15 கட்சி நம்ம நாட்டு ஆண்டு இருக்கு. ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க முடியலையாடா? டேய் கம். பிச்சை பெருமாள். ஓ, பேச்சு குத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழிலை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்களா? என் பேரை சொல்லி அவனாவது மோசடி பண்ணிட்டா? ஆமா, இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய பணக்காரங்கள்ல இவரு ஒருத்தர். இவர் மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொருத்த அடுத்த தேர்வு எடுக்க போற. உங்களுக்குள்ள என்னடா போட்டி வேண்டி இருக்கு? ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா. சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா. ஐயா
என் கண்ணையும் நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை திண்டுக்கல் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டா அது இல்லங்க, என் அறிவு கண்ணையும் நீங்க திறந்துட்டீங்க. ஓ உன் அறிவு டிப்போ கடையில் கண்ணுக்குள்ளதான் வச்சிருக்கியா? அடுத்த தடவை வரும்போது நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. உன்னை இப்பவே பார்க்க முடியல, அடுத்த தடவை வேற நான் பார்க்க போறேன்னா? அது இல்லங்க, ஒரு தொழில் அதிபரா பார்க்க போறீங்க. போடா போ. தேங்க்ஸ். கிவ் மீ 1 packet 555 cigarette. சரிங்க சார். என்ன சார் அமெரிக்கன் டாலர் கொடுக்குறீங்க? நான் இப்பதான் அமெரிக்காவில இருந்து வர்றேன். என்கிட்ட டாலர் இல்லாம இந்தியன் மணியா இருக்கும். இந்த டாலர்லாம் இங்க செல்லாது. இதை எடுத்துக்கிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாத்திங்க, இல்ல ரிசர்வ் பேங்க்ல மாத்திங்க. என்னப்பா இது? அமெரிக்கா கிட்ட இருந்து 10,000 கோடி டாலர் 20,000 கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கி இருக்கு. கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற. இந்த டாலர்லாம் இங்க செல்லாது சார், எடுத்துட்டு போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்கா டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏய் பிச்சை பெருமாள், என்னடா ஆளே டிப் டாப்பா மாறிட்ட? நீங்க தானே சொன்னீங்க பிச்சை எடுக்காத, இனிமே தொழில் பண்ணி தந்தாருன்னு. தொழில் பண்ண தொழில் அதிபர் ஆயிட்டேன். உங்க ப்ராப்ளத்தை பார்த்தேன், சீரட் வாங்கிட்டு சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. ஹாய், வர்றேன். பரவாயில்லையே, நம்ம பேச்ச கேட்டு ஒரு பிச்சைக்காரன் தொழிலதிபர் ஆகிட்டானே. தொழிலதிபர, நீங்க ஒரு சினிமா நடிகைய கல்யாணம் பண்ணீங்க. கீப் இண்டியன் மணி. சார், என்ன நோட்டை நீங்க வாங்குறீங்க? இந்த கடை உங்களுதா? என்ன சார் நோட்டையை ஊத்து பாக்குறீங்க? அப்படி என்ன தெரியுது? இதுல உன் லைஃபே தெரியுது. ஏன் லைஃப் தெரியுது? அது கம்ப்யூட்டர் ஜாதகமா? இல்ல, நீ கம்பி என்ன போற ஜாதகம். வாட்? டேய், இந்த கள்ள நோட்டு எங்க அடிச்ச? என்னது கள்ள நோட்டா? என்னப்பா நம்ம நாடு இப்படி ஆயிடுச்சு? கைக்குத்தல் அரிசி, கையால் செஞ்ச வெல்லம், கை நெசவு துணி, இதைத்தானே ஐயா மகாத்மா காந்தி செய்ய சொன்னாரு. கள்ள நோட்டுமா அடிக்க சொன்னாரு? அதுவும் அவர் படத்தையே போட்டு அடிச்சிருக்கானுங்களே, இது என்னையா அநியாயம்? டேய், செய்யறது செஞ்சு நக்கலா பண்ற. நல்லா டேட்டி சார் சொல்றது கேளுங்க. ஐ அம் டீசன்ட் மேன். டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க, டீசென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. சரிடா, இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச? சார் இது அடிச்சது இல்ல, பிச்சை பெருமாள் கொடுத்தது. பிச்சை பெருமாளா? பின்ன என்ன கட்சி பெருமாளா? டேய், ஏண்டா நானா கொடுத்தேன்? சார் மறுபடியும் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க. இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான். ஐயோ, என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? யா. ஆமா, பிச்சை பெருமாள் தான். இந்த நோட்டை கொடுத்தவனும் பிச்சை பெருமாள் பேட்ச் குத்தி இருந்தா, அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கிறீங்க? ஷட் அப். உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? யா, ஒத்துக்க மாட்டேயா. வேணா சிபிஐ வைங்கயா. இந்த அல்பமான விஷயத்துக்குலாம் சிபிஐ என்கொயரி வைக்க மாட்டோம். நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பெருசு தான் சிபிஐ வச்சீங்களாக்கும். இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கால்ல போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவல தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யா, என்னையா அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க. 6 இன்ச்சு கீழே தட்டுங்க, இல்ல 6 இன்ச்சு மேல தட்டுங்கயா. என்ன முறைக்கிறேன்? என்ன அடிக்க முடியா? அடி அடி. இந்த மரம் கொட்டோ எனக்கு கொள்ளுண்டா. நான் அடிச்சா நீ செத்துருவேன். டேய், இது என்ன விஜயா சேஸ்மகால் கல்யாண மண்டபமா இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க? லாக்கப் இருந்துட்டெல்லாம் இப்படி வரவேற்காதீங்கடா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஏன் சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துட போறியாக்கு? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? நான் தாலி எடுத்துட்டு வந்தேன். யார் தாலிய? எங்க அம்மா தாலிய. இது உத்தமண்டா. பல பேர் ஊரு தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க. நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட? என் காதலி கழுத்துல போட்டேன். ஆடா நாயே நாயே, அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா? அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் தான்டா வரும். அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்ப? தாலி சென்டிமெண்ட்டையே கெடுத்துட்டியாடா. இத வச்சு தானடா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி. அண்ணே விட்டுருங்க. யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி? அது நான் தானே. டேய், நான் உனக்கு கண்ணனா? என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா? நீ நிரபராதின்னு விசாரணையில தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஆமா, இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பார்க்க போறாங்க. அட திறந்து விடுங்கப்பா. அண்ணே, என்ன பழகினது 10 நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரலண்ணே. கட்டுன பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி. 10 நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காதடி, நடக்காது. என்ன அங்கிள், சச்சின் மாதிரி செஞ்சுரி அடிப்பேன் நீங்க இப்படி ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டீங்க. அது ஒண்ணு இல்ல பூஜா, நான் அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டேன். நீங்க அடிக்கவே இல்லையே. கிட்டவா அடிக்கிறேன். ஆள பாரு. லாஸ்ட் டைம் நம்ம போலீஸ் டீமோட கிரிக்கெட் ஆடும்போது சும்மா பேக், ஃப்ரண்ட், சைடு, லெஃப்ட், ரைட், மேல கீழே 4 6. உங்கள மாதிரி கிரிக்கெட்டர் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். பெருமை? ஐயோ. ஓகே அங்கிள், நான் பேட்டிங் பண்றேன், நீங்க bowling பண்ணுங்க. ஓ,
இந்த கர்மாந்திரத்தை நீயே எடுத்துக்க. ஹலோ பிரதர், நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு. விட்டா ஜாண்டி ரோஸ் ஓவர் டேக் பண்ணிடுங்க போல இருக்கு. வாங்க விளையாடலாம். பிரதர், நீங்க விளையாட வர வேண்டாம். உங்க Dress அம்பையர் மாதிரி இருக்கு. அதுக்காகவாது வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேச மாட்டேங்கிற. பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்க? வீட்டுக்கு மரவாசம் செய்யறோம்னா, இல்ல மாட்டுக்கு லாடம் கட்டுறோம்னா, இல்ல பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறோம்னா? நான் பார்த்தேன் தோயா போச்சியா. அம்மா என்ன கத்துறீங்க? என்னது கத்தர்னா? இது சாங்கு. அம்மா 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 அம்மா. அப்பா நீ விளையாட்டுக்கு விளையாடுற பரவாயில்ல, கை கொடுப்பா. போ. என்ன புடி பிடிக்கிறாயா? இவன் எங்கேயோ பட்டையில காய்ச்சி நெரும்பு அடிச்சவங்க போல் இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? அருமமே மவரை, உன்னை எப்படி மாத்தினாலும் மிருக மாதிரி தரடா தெரியுது. இந்த மூஞ்சியை வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்றியாடா? டே நீயே சொல்றா, கம்ப்யூட்டர் வர்ற மூஞ்சாடா உன் மூஞ்சி? டிஸ்கவரி சேனல்ல வர்ற நீர் யாரடா நீ? என்ன அங்கிள் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பார்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவனை பல கெட்டப்புல போட்டு பாக்குறேன். இவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் சிக்க மாட்டேங்குது. ஓகே அங்கிள், நாங்க வந்த விஷயமே வேற. நம்ம கணபதி தாத்தாவோட 60ஆம் கல்யாணமும் இந்த பிளாக்ஸோட ஆனுவல் டேயும் செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க அவசியம் வரணும். ஓ, ஃபாரின் கல்ச்சர். அங்கிள் மறக்காம வரணும். மறக்காம வர்றேன். பாய். அங்கிள், எஸ், உங்க கம்ப்யூட்டர் மூலமா சிரிக்காத ஒருத்தரை சிரிக்க வைக்க முடியுமா? உன்னதான் அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன். நீங்க டேய் பேராடா வச்சிருக்கிற? பிச்சை பெருமாளா? எச்சி பெருமாள் வச்சுக்கடா. அநியாயத்துக்கு என்ன கள்ள நோட்டு கேஸ்ல மாட்டி விட்டியா? நான் மாட்டி விட்டேன். நீங்க தான் தொழில் செய்ய சொன்னீங்க, செஞ்சே நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. டேய் நான் தொழில் செய்ய சொன்னேன். கள்ள நோட்டு அடிக்கிறதுல ஒரு தொழிலாடா? பெரிய பெரிய ஆட்கள் அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. நான் அடிச்சேன் தெரிஞ்சு போச்சு. சரி சரி, இந்த பெட்டியை ஒரு இடத்துல போய் சேர்க்கணும். நான் வர விடுங்க. இருடா, பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டிலேயே பெரிய பிரச்சனை. பொட்டிக்குள்ள என்னடா வச்சிருக்க? என் உயிரே இருக்கு. பொட்டிக்குள்ள உயிரை வச்சு நீ என்ன பணமா நடமாடுறியா? சரி சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, விடுங்க. அட விடுங்க. விடுங்க. ஐயோ, பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள். இங்க ஒரு பிச்சை பெருமாளா? நான் நல்லா எழுதிருக்கேன். நீ எப்படி எழுதிருக்க தினேஷ்? சூப்பரா எழுதிருக்கேங்க. ஆமா, சித்தி உன்னை எப்படி பாத்துக்கறாங்க? அத விடுங்க, கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. டேய் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்ன giftக்கா? ஐ சூப்பரா இருக்கா. Thank you கா. Wow! Fantastic! இந்த yearly இது super catch. Thanks. Hello, hello. Thanks சொன்னா no mention சொல்லணும் sir. டார்லிங், ஏங்க ஃபேஸ்க்கு க்ரீம் போடும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? க்ரீம் தானே, விடுங்க. ஓ நீயா? கதவை தட்டு உள்ள வரணுங்கிற மேனேஜ் தெரியாது? சாரி டாடி. திரும்ப எப்போ ஹாஸ்டல் ஓபன் பண்றாங்க? 10 days ஆகும். ஹலோ. வணக்கம் சார். நீ வந்தது பாக்கு சிச்சிக்கிட்ட போல இருக்குக்கா. தேங்க்யூ சார். அந்த ரூம்ல என் தங்கச்சி சிந்து தங்கியிருக்கா. நீ 10 நாள் தானே இருக்க போற, ஹால்லயே தங்கிக்க. முடிச்ச வந்துருச்சு. பட்டி மகாஜனங்களே, ஒரே ஒரு டீயை குடிச்சிட்டு இவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கலாமான்னு நான் நினைக்கிறேன். என்னடா மாலை இல்லாம கல்யாணமான்னு பாக்குறீங்களா? இப்பெல்லாம் மாலை வாங்கவே பயமா இருக்குது. அதுவும் சந்தன மாலைனா வாங்குற இடத்திலேயே போலீஸ்காரங்க கைது பண்றாங்க. இவ்வளவு ஏன், சந்தன சோப்ப கையால தொடறதுக்கே உடம்பெல்லாம் நடுங்குது. அதனால இத புடி. இந்த கல்யாணம் சிம்பிளா நடக்குது.
நீங்க எல்லாம் வாய்க்கரிசிய போட்டு அச்சதைய போட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாரும் வரிசையா வீட்டுக்கு வந்து 5 10 கொடுத்துட்டு போங்க. ஏன் தம்பி ஆ. நீ செத்து போகல, உயிரோட தான் இருக்காங்கிறது உங்க அக்கா மாமாவுக்கு தெரியுமா? ஐயோ, எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா அந்த கல்யாணமே நடக்காது. எங்க அக்கா 40 ஏக்கர் நிலம், 40 சவரன், 40 எருவு மாடு இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. இப்ப அதெல்லாம் நான் அவங்க கிட்ட இருந்து அபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அட பாவி, நீ சாகலையா? ஆமா. உயிரோட தான் இருக்கியா? ஆமா. அப்ப ஆவியா வந்தது? நம்ம நாட்டுல ஆவியில வர்றது 3 விஷயம்தான். இட்லி, இடியாப்பம், குழாப்புட்டு. வேற எதுவும் ஆவியில வராது. மாமா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி எந்திரி எந்திரி. அப்ப நீங்களும் இது குழந்தையா? ஆமாடி, உண்ணாவிரத்துல ஆரம்பிச்சு ஆவியா வந்து புள்ளியார் கோயில்ல தாலி கட்டுற வரைக்கும் ஏன் ஐடியா தான். ரொம்ப பேராசப்படாத, பெரும் நஷ்டமாயிரும். ஏதோ காதலிச்சாங்களா, விட்டுருங்க, சிலமிச்சம் தானே. ஐயோ, என் சொத்து பூரா போயிடுச்சு. சொத்து எங்கேயும் போல, நம்மள்ட்ட தான் இருக்கு. மாப்பிள்ள, இவ இருந்தா பஸ்ல இது நடக்காது. இவளை நான் கூட்டிட்டு போயிடுறேன், நீங்க நடத்துங்க. இன்னைக்கு மத்தியானம் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு எங்க? உங்க வீடுகள்ல தான்.